மெக்சிகோவும் டெக்சாஸும் ஒரே இடமா இருக்குது. ஒரு கட்டத்தில் டெக்சாஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேண்டாப்பா மெக்சிகோ, நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புரட்சி செய்கிறாங்க. இந்த புரட்சி நடப்பது எல்லாமே 1835-36 இந்த காலகட்டத்தில். ஸோ டெக்சாஸ் மெக்சிகோ இரண்டாக பிரிஞ்சிருச்சு. ஆனால் மெக்சிகோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டெக்சாஸ் என்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலாம் அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டெக்சாஸ் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய மாகாணமாக ஒரு 1845 இந்த காலகட்டத்தில் சேர்த்துடுறாங்க. உடனே மெக்சிகோ என்ன செய்யுதுன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய போரை நடத்துகிறாங்க. இல்லை, அது என்னுடைய பகுதி, நீ வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிட்ட. இப்போ எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, ரஷ்யா கிரீமியா பிரச்சனைலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி இந்த 1846 இருந்தவங்க இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருப்பாங்க. இப்படி தான் இந்த மெக்சிகோ மற்றும் இந்த டெக்சாஸ் அப்படிங்கிறது எல்லாமே பிரிந்து, டெக்சாஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையே மிகப்பெரிய விரிசல் அப்படிங்கிறது வருது. இந்த விரிசல் நாளடைவில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரை புலம்பெயர்ந்து போக வைக்குது. அகதிகளாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வைக்குது. 1910களில் கிட்டத்தட்ட 50,000 நபர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகிறாங்க. 1920ல் அது 1 லட்சத்துக்கும் அதிகமாக மாறுது. ஆனால் இந்த மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை 1920, 50, 70, 2000 இப்போலாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. 2022 வர இந்த கொடுமை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மெக்சிகோ அமெரிக்கா அப்படிங்கிற இந்த வரலாற்றில் இன்னைக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடூரம். இந்த கொடூரம் வேறு எந்த நாட்டிலையுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக் கொள்வோம். அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்டத்தட்ட 43 லட்சம் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா இந்த 2 இடங்களையும் அந்த எல்லையை கடந்து செல்லக்கூடிய ட்ரக்ஸ். அதே மாதிரி ஒரு நாளொன்றுக்கு 650 700 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி தான் இது. ஸோ இந்த இடத்துல நிறைய ட்ரக்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இதே இடத்துல இப்போதும் புலம்பெயர்ந்தவர்கள், அகதிகள் அப்படிங்கிறவங்க இந்த மெக்சிகோவிலிருந்து டெக்சாஸுக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லாட்டி அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டெக்சாஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம், ஒரு டெக்சாஸ்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவுக்கும் இந்த மெக்சிகோவுக்குமான அந்த எல்லை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000லேருந்து 3200 கிலோமீட்டர். ஸோ இந்த டெக்சாஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர், அதாவது மெக்சிகோலேருந்து ரொம்ப அருகாமையில் கொஞ்சம் ஒரு ட்ரக்ஸ் எல்லாமே அங்கங்கே நிப்பாட்டி வைக்கிறது அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். அதுவும் ட்ரக் அப்படிங்கிறதுலாம் சாதாரணமாக நம்ம பார்க்குற மாதிரி ட்ரக்கு கிடையாது. 18 வீல்ஸ், 20 வீல்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ட்ரக்குகள். ஸோ இதில் ஒரு ட்ரக் அப்படிங்கிறது ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டே இருக்குது. ஒரு குரல் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி யாரோ 2 நபர்கள் ஓடி ஓடி வந்து உதவிகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த ட்ரக்கில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஓடி வராங்க. அவங்க ஒரு கதவு திறந்து இருக்குது, இன்னொரு கதவு திறந்து பார்க்குறாங்க, டெட் பாடிஸ். கிட்டத்தட்ட 46லேருந்து 50 நபர்களுடைய பிணங்கள் மட்டுமே இருக்குது. கொஞ்சம் நபர்கள் அப்படியே மயங்கிய நிலைமையில் இருக்காங்க. யாராக இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே இங்கே கேள்வி இல்லை. எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சமாக பல்ஸ் வச்சுலாம் செக் பண்ணி பார்த்து ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது யாராக இருக்கும், கொலையா அப்படிலாம் பார்க்கும்போது கிடையாது. இவங்க புலம்பெயர்ந்தவர்கள், அகதிகள். ஒரு நாட்டில் எங்களால் வாழ முடியலை, மெக்சிகோவில் எங்களால் வாழ முடியலை, நாங்கள் அமெரிக்காவுக்குள்ளே புகுந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்குள் புகுவதற்காக இந்த மாதிரி கள்ளத்தனமாக, அதாவது அரசாங்கம் இதை இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய மைக்ரன்ஸ் அப்படிங்கிறவங்க மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருக்காங்களாம். இதுக்கான காரணம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான அரசியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி அகதிகள் நிறைய பேர் உள்ள வராங்க, நான் மிகப்பெரிய மதில் சுவர்களை கட்டப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்டுறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுறாரு. 1920கள் எல்லாமே இந்த மாதிரி மதில் சுவர்கள் அப்படிங்கிறது கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் அளவுக்கான மதில் சுவர்கள் கட்டப்பட்டது. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா ஒரு 2000 கிலோமீட்டர் அளவுக்கான மதில் சுவர்களை நான் கட்டப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அங்கேருந்து இங்கே வர்றவங்களை வந்து தடுக்க முடியலை, நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வெறும் 6000 நபர்கள் மட்டுமே இந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு அது 26லேருந்து 50,000 வீரர்களாக இருக்கிறார்கள். ஸோ அத்தனை வீரர்களை வைத்து தான் இந்த எல்லை அப்படிங்கிறது கண்காணிக்கப்படுகிறது. US பார்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு 1997ல் 1.93 பில்லியன் அளவுக்கு செலவுகளை செய்தார்கள். அதே US பார்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது 2018ல் கிட்டத்தட்ட 21.1 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணுறாங்க. இப்படி செலவு பண்ணுறது எல்லாமே அங்கிருந்து மனிதர்கள் இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரி, அமெரிக்கா இவங்களை ஏன் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவர்கள் மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்குள் நுழையும் போது, டெக்சாஸ்குள்ளெல்லாம் நுழையும் போது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுகிறது, அவங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் நினைக்கிறாங்க. அதை அரசாளக்கூடிய அரசியல்வாதிகளும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு வேற நிறைய முகங்கள் இருக்கு இந்த பிரச்சனைக்கு. ஆனால் யதார்த்தமா சோஷியல் மீடியால இல்லாட்டி நமக்கு தெரிகிற ஊடகங்களில் சொல்லக்கூடிய காரணங்கள் மட்டுமே இங்கே சொல்லப்படுகின்றன. மீதம் இருக்கும் காரணங்கள் எல்லாம் நமக்கு வேறொரு பதிவில் பார்க்கலாம்.
ஸோ இப்படிப்பட்ட இந்த மெக்சிகோ அப்படிங்கிறதுலேருந்து ஏன் மனிதர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைகிறார்கள் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் நமக்குள்ள வரலாம். 1910, 15 இந்த காலகட்டத்திலேயே மெக்சிகோவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய டெக்சாஸில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனிங்காகவும் அக்ரிகல்ச்சருக்காகவும் நிறைய விதமான நிறுவனங்கள் அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது. ஸோ மைனிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது வேலை வாய்ப்புகள் இந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவு கூடுதலாக மாறுவதால் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டெக்சாஸுக்கு எப்படியாவது போயிட்டோம்னா என்ன செஞ்சிடலாம், நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்கிற அந்த நம்பிக்கையிலே இருக்காங்க. இதனால் பலவிதமான மனிதர்கள் எப்பவுமே வேலை வாய்ப்பு, உடை, சாப்பாடு இது கிடைக்கிற இடத்துக்கு மனிதர்களானாலும் சரி விலங்குகளானாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போவார்கள். அதே மாதிரி ஒரு பண்பு தான் மெக்சிகோவில் வாழ்ந்தவர்களும் காண்பிக்கிறார்கள். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அங்கே போனால் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கிட்ட கிளம்பி வராங்க. ஸோ அமெரிக்காவில் இது பெரிய பிரச்சனையாக மாறுது, அமெரிக்காவினுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோன்னே பல விதமான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த ஒப்பந்தங்களுக்கு மத்தியில் ஓகேப்பா சாலை எல்லாமே திறந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே ட்ரக்ஸ் எல்லாமே அனுமதிக்கிறாங்க. கார் எல்லாமே லட்சக்கணக்கான கார் டெய்லி அங்கங்கே போயிட்டு வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் 2017 பெரிய அளவு நம்ம ஒன்று பேசுகிறோம், 17 டெட் பாடிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியான அகதிகள் தான். 2019 22 டெட் பாடிஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. இன்னும் அப்படியே அதனுடைய தொடர்ச்சியாக 2022 46 பிணங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த 46 பிணங்களும் ஒரு ட்ரக்குக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திறந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி என்னன்னா, வந்து தொட்டு பார்க்குறாங்க, அந்த ட்ரக்கை தொட முடியலையா, அவ்வளோ ஹீட்டாக இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்சாஸ் அப்படிங்கிறது இந்த மெக்சிகோவினுடைய அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எப்போதுமே அதீத ஹீட் அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய அளவு குளிர் இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அகதிகளை கொண்டு செல்வதற்காக பல ஏஜென்ட்டுகள் அப்படிங்கிறவங்க நிறைய டாலர் பணம் வாங்கிட்டு எப்படியாவது கள்ளத்தனமாக அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நாங்கள் கிராஸ் பண்ணி விட்டுறோம்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக மக்களை கொண்டு செல்லக்கூடிய இந்த ஒரு துயர சம்பவம் எப்போதுமே நடந்து வருகிறது. இதை தடுப்பதற்கு அரசாங்கம் பலவாறு முயன்றாலும் அதில் எந்த விதமான பலனும் இல்லாமல் இதற்காகவே இப்படி ஒரு காசு சம்பாதிக்கிற ஒரு கூட்டமே இருக்கான், பெருங்கூட்டமாக. இது ஒரு மாஃபியா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ பல ஆயிரம் டாலரை வாங்கிட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 நபர்கள் 5 நபர்கள் அப்படிங்கிறவங்களை மட்டுமே ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு, அந்த ட்ரக்கில் 50 நபர்கள் தான் ஏற்ற முடியும்னா பல குடும்பத்தை சார்ந்த ஒரு 100-150 பேரை ஒன்றா ஏற்றி அவங்களுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்காமல், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்காமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் பேசவே கூடாது, வெளியிலே வரக்கூடாது, இயற்கை உபாதைகள் கூட கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கொடூரம் நிறைந்த ஒரு பயணம் தான் இந்த பயணம். ஸோ இந்த பயணத்தில் அந்த 46 பேர் எப்படி இறந்துருப்பாங்கன்னா அந்த ஹீட் வேவ்னால் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 பேர் அவங்கள தொடும்போது அவங்களுடைய உடல் அவ்வளோ உஷ்ணமாக இருக்காங்க, எல்லாருமே மயங்கிய நிலைமையில் இருக்காங்க. 1-2 பேர் மயங்கிய நிலைமையில் இருந்தவர்கள் கூட தண்ணீர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அந்த அளவுக்கு அந்த ஹீட் வேவ் அவங்கள ரொம்ப பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நல்ல வேளை குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, குழந்தைகளை ஏற்ற மாட்டார்களாம், குழந்தைகள் அழுது அவங்களுடைய அந்த இருப்பிடத்தை காண்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாஃபியா கும்பல் என்ன செய்ய மாட்டாங்களாம், குழந்தைகளை ஏற்ற மாட்டார்களாம். ஸோ குழந்தைகளை வேறு விதமாகத்தான் மெக்சிகோக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொஞ்சம் அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். வாழவும் முடியலை, இந்த இடத்துக்குள்ளே இருக்கவும் முடியலை, அமெரிக்கா பெரிய அளவு தடை போடுறாங்க, நாங்கள் என்னதான் செய்ய அப்படின்னு சொல்லி மெக்சிகோவிலிருந்து வரக்கூடிய இல்லாட்டி இப்போ அகதிகளாக இருக்கக்கூடிய நபர்களுடைய கண்ணீர் இன்றளவும் ஒரு தொடர்கதையாக மட்டுமே இருக்குது. இது மெக்சிகோ அமெரிக்கா அந்த கதை மட்டும் கிடையாது, தமிழகத்திலும் இதே மாதிரியான ஒரு கதை. 40 நாட்கள் உண்ணாவிரதங்கள் இருந்து நம்முடைய சிறப்பு அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தமிழர்கள். நம்ம எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்கோமே விக்கி, கிட்ட இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை பற்றி பேச மாட்டியான்னு பார்த்தா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கேட்க வேண்டிய காதுகளில் அது கேட்க மாட்டேங்குதே. அரசியல்வாதிகள் நினைத்தால் ஏப்பா சிறப்பு முகாமில் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, ஓகேப்பா விடுதலை, இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம், ஏதாவது ஒன்று செய்யலாமே, செய்ய மாட்டேங்காங்களே. ஸோ இதே மாதிரியான நம்பிக்கை இல்லை இந்த மெக்சிகோ அமெரிக்காவுக்கு இடையே. 46 நபர்கள் இறந்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்கும்போது இப்போது அமெரிக்கா முழுவதுமாக பேசு பொருளாக மாறுகிறது. ஐயோ இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, நம்முடைய வரலாற்றிலே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கலையே, இவ்வளோ பேர் சாகலை, ஆனால் இதை விட கூடுதல் நபர்கள் செத்திருக்கிறார்கள். 2020 2021 மட்டுமே 600க்கும் அதிகமான நபர்கள் இப்படி இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2021 2022 இந்த வருடங்களில் 552 நபர்கள் இதுவரையிலும் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி புள்ளி விவரத்துடன் அடுக்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கிறது அப்படின்னு தெரிந்தும் மெக்சிகோவிலிருந்து நிறைய மனிதர்கள் அமெரிக்காவுக்கு, குறிப்பாக டெக்சாஸ் போன்ற மாகாணங்களுக்கு படையெடுக்கிறார்கள் என்று கேட்டால் இதுதான் அவர்களுடைய விதி. அந்த விதியில் எல்லாருமே சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரசியல் செய்கிறாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசியல், பைடன் அவர்களுடைய அரசியல். ஜோ பைடன் அவர்கள் எப்படி தெரியுமா ஒரு ஜனாதிபதியாக வந்தார், இந்த மெக்சிகோ அமெரிக்காவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே நான் ஓய்த்து விடுவேன், வந்த 3-4 மாதங்களில் இதற்கான தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் வந்தார்.
அப்போவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க, கிடையாது, நான் கெட்டின மாதிரி மதில் சுவர்கள் கட்டிருங்க, இங்கே வரவிடாதீங்க அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது பைடன் அவர்கள் சொல்கிறாங்க, உன்ன மாதிரி நான் மனிதாபிமானம் மற்றவன் கிடையாது, கண்டிப்பாக எனக்கு மனிதாபிமானம் இருக்குது, அகதிகள் உள்ளே வருவதற்கும் அவர்கள் வேலை செய்வதற்கும் சரியான ஒரு சட்டத்தை என்னால் இயற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சட்டம் இன்றளவும் இயற்றப்படாமலே இருக்கிறது. ஸோ சான் ஆண்டனியோ அப்படிங்கிற இந்த இடத்துல நடந்த இந்த துயர சம்பவம் தான் உலகெங்கிலும் இருக்கும் அகதிகளுடைய நினைவாக பேசப்படக்கூடிய ஒரு கதையாக மாறிவிட்டது. இது ஒரு சரித்திரம், இது ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவர்கள் வர்ற வழியில் போட்டில் வந்து கடல் வழியாக வந்து அந்த போட் அப்படியே கீழே விழுந்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். இந்த மாதிரி பார்டர் கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பெயரில் பாம்பு கடி இல்லாட்டி சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் புதைக்குழியில் விழுந்து கீழே விழுந்து மயக்க நிலைமையில் வந்து விஷப்பூச்சிகள் கடித்து இப்படி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எல்லாமே அதிகம். இதெல்லாம் எந்த கணக்கிலும் எந்த டேட்டா பேஸிலும் இருக்காது. விலங்குகள் அதற்கு தேவையான இரையாக கூட மனிதர்களுடைய குழந்தைகள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற உண்மை சம்பவங்களும் இந்த மெக்சிகோ அமெரிக்காவுக்கு இடையே நடந்த இந்த எல்லையில் நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொடுமையான விஷயம் நம்ம வாழக்கூடிய இந்த கிரகத்தில் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மனிதாபிமானம் அப்படிங்கிறது எல்லாமே வெறும் பேச்சு பொருளாக மட்டுமே இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் மனிதர்களை உழுக்குமா? மாற்றங்கள் வருமா? அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய மாற்றம் உலகெங்கிலும் எதிரொலிக்குமா? ஏன்னா நீங்கள் வல்லரசுனா நீங்கள் போடுற செய்தி இல்லாட்டி உங்களுடைய சட்டம் மாதிரி எங்கள் நாட்டுகளும் சட்டம் வருமே. உலகம் எல்லைகள் இல்லாத ஒரு உலகமாக மாறினால் எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நீ இங்கே வந்து வாழ்ந்துக்கோ, இங்கே உனக்கு சாப்பாடு இருக்கா, சரி இங்கே சாப்பாடு இல்லையா, அங்கே சாப்பாடு செய்யலாமா? இந்த மாதிரியான ஒரு உலகம், யுத்தம் இல்லாத ஒரு உலகம், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம் அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுமா என்று. ஸோ ஓவராலாக இதுதான் இன்றைக்கி நடந்த மிக கொடூரமான ஒரு செய்தி. இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும் கொஞ்சமாக உங்களுடைய மனதை அப்படியே நோகடித்திருந்தால் இது உண்மையான சம்பவம். நான் சொன்னது வெறும் 10% கூட கிடையாது, 90% இந்த மாதிரி பார்டர் கிராசிங்கில் நடக்கக்கூடிய ரணம் சிந்தும் ஹிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறத வாசித்த பிறகு நம்மளால் தூங்கக்கூட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அகதிகள் அப்படிங்கிறவங்களே வாழ முடியாமல் இன்னொரு இடத்துக்கு வந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய நபர்கள், அவங்கள வாழ விடாமல் சில நாடுகள் தடுக்கின்றன அப்படின்னு சொல்கிறத என்ன சொல்கிறது? இதுதான் உண்மையான நரகமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இது ஆங்கில அகதிகளுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் அகதிகளுக்கும் என்னுடைய தொப்புள்குடி உறவுகளுக்கும் சேர்த்துதான். உங்களுடைய குரலாய் நாங்கள் ஒலிக்கிறோம். தயவு செய்து இந்த சிறப்பு முகாம்களில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கோரிக்கை என்ன, அவங்க என்னதான் கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்யுங்க. ஒரு நபர் அப்படியே தீக்குளிக்கிறார், அந்த வீடியோ அப்படியே வைரலாக மாறுது. அது வைரலாக மட்டும் இருக்கக்கூடாது, அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது, அவங்களை அட்லீஸ்ட் அவங்களுடைய நாட்டுக்காவது அனுப்பி வையுங்கள். இப்படி ஏன் சிறைப்படுத்துகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியுடன் இதை நான் முடிக்கிறேன். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையறுக்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.